ஓகே. இப்ப டைம் என்ன ஆகுதுன்னா, 19 ஆகஸ்ட் நைட்டு 2:55. ஸோ இந்த டைம்ல நான் ஏன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. அ ஒரு மாரி ரொம்ப அ ரொம்ப அ ஆர்வங்கிறத விட கியூரியஸ் கியூரியஸா இருக்கு. எதுலன்னா, கூலி படத்துல இருந்து. கூலி படம் ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி 6 நாள் ஆயிருச்சு. ஸோ கூலி படம் பார்த்துட்டு வந்து ஒரு கொஞ்ச நாள்ல வந்து கொஞ்சம் கூலி பாத்த கூலி படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாரி டிசப்பாயின்ட்மெண்ட், அ ஏதோ ஏமாத்திட்ட மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு லோகேஷ் கனகராஜ் படத்துல புடிச்சதே வந்து அந்த ஒரு சஸ்பென்ஸ். முன்னாடி இருந்த எல்லா படத்துலயும் வந்து நான் படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த சஸ்பென்ஸ்லாம் சோசியல் மீடியால வந்துருச்சு. ஸோ அப்பவே எனக்கு ஒரு மாரி டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஸோ அதனால நான் கூலி படத்துல என்ன பண்ணேன்னா, ஓகே எப்படி இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் ஒரு சஸ்பென்ஸ் ஒளிச்சு வச்சிருப்பாரு. அ அத நம்ம வந்து போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்கும் போகாம, டைரக்ட்டா போய் படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப அ ஈகரா வெயிட் பண்ணி போய் பார்த்தேன் இந்த படம். ஆனா, அதுல உள்ள எந்த ஒரு சஸ்பென்ஸும் என்ன வந்து எக்ஸைட் ஆக்கல. விக்ரம், லியோ அந்த மாரி எந்த ஒரு சர்ப்ரைஸும் என்னைய வந்து எக்ஸைட் ஆக்கல. படம் பார்த்துட்டு வந்து எல்லாரும் சோசியல் மீடியால போட்டு அடிக்கிற மாரி நான் போட்டு அடிக்கலாம் இல்ல. ஆனா, அந்த லோகேஷ் கனகராஜ போட்டு அடிக்கிற வீடியோ ஃபுல்லா உட்காந்து அ பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா, என்னோட ஃபீலிங்க வந்து எல்லாரும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ்லயோ, ஸ்டோரிலயோ வச்சு காட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா, ஒரு 2, 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் எனக்கா ஒரு யோசனை வந்துச்சு. இல்லையே இங்க ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா, ஆ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான டைரக்டர்ங்கிறது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அந்த ஒரு லியோலயே வந்து நெறைய ஓப்பன் எண்ட் விட்டு, இந்த ஃபிளாஷ்பேக் வந்து ஏன் ஃபேக்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்து, விக்ரம் படத்துல எல்சியு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டவுட் வந்து இது லோகேஷ் எடுத்ததில்ல அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்புறம் ஏன் அந்த படம்? அதான் என்னோட கேள்வி. அதுக்கப்புறம் 2 வருஷமா ஆ நான் வந்து இந்த படத்த எடுக்கிறேன். ஈவன் என்னோட ஃபேமிலி ஃபங்ஷன் எதுக்குமே போகாம நான் 2 வருஷமா இந்த படத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு லோகேஷ் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காப்ல. ஸோ 2 வருஷம் குக் பண்ண படமா இது? அப்படின்னு எனக்கு 2வது கேள்வி. ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச்ல வந்து நெறைய பேர் வந்து ப்ரமோஷனுக்காக எவ்வளவோ சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து அனிருத்தும், அ உபேந்திராவும் சொன்னத வச்சு பார்க்கும்போது, கூலி இஸ் ஒரு வெரி இன்டெலிஜென்ட் ஃபிலிம். ஸோ இன்டெலிஜென்ட்க்கு அர்த்தம் தெரியாமலா அந்த ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாங்க? அது என்னோட 3வது கேள்வி. இன்னொன்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அ ரைட்டர் ஆர் ஸ்க்ரீன் பிளே சம்திங் என்னமோ சொன்னார்ன்னு நெனைக்கிறேன். அ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் ஆர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லி உபேந்திரா வந்து லோகேஷ் கனகராஜ பார்த்து சொல்லியிருப்பாப்ல. அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ரைட்டரு, ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங்ல வந்து எவ்வளோ பவர்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒரு ஆள சொல்றாருன்னா, ரீசன் இல்லாமலா சொல்லியிருப்பாரு? இது வந்து என்னோட 4வது கேள்வி. அதுக்கப்புறம் படத்துல நெறைய கேள்விக்கு பதில் இல்ல. அது என்னோட 5வது கேள்வி. நெறைய நெறைய இடம் வந்து ஓப்பன் எண்டடாவே இருக்கு. நெறைய கேள்விக்கு பதில் இல்ல அப்படிங்கிறதுனால தான் அந்த கூலி படத்தையும், லோகேஷையும் போட்டு சோசியல் மீடியால அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. இதெல்லாம் தெரியாமலா நடந்திருக்கும்? கிளைமாக்ஸ்ல வந்து ஆ அமீர் கான கொண்டாந்தது வந்து இந்த மாரி ஒரு ஜஸ்ட் பீடி குடிக்கிறதுக்கா கொண்டாந்துருப்பாய்ங்க? இந்த கேள்விலாம் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோனிகா படத்துல சாரி அதுக்கப்புறம் இந்த மோனிகா பாட்டுல வந்து ஆ
ஷோபின் வந்து மோனிகாவை பார்த்த உடனே மோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பான். சுத்தி இருக்க யாருக்குமே அது மோனிகான்னு தெரியாது. அவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுச்சு? அது ஒரு கேள்வி. அந்த மாதிரி படத்துல நிறைய ஓப்பன் எண்டட் கேள்வி இருக்கு. ஸோ இந்த கேள்வியெல்லாம் எனக்கு மைண்ட்ல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, வாட் இஃப் அப்படின்னு. இது நடந்தா எப்படி இருக்கும், மேபி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதனால தான் நான் இந்த டைம்ல உட்காந்து இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா, லோகேஷ் வந்து கமல் சாரோட ஃபேன். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ கமல் சாரோட படம் விருமாண்டி. விருமாண்டியோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கே நடந்தது ஒரு கதை தான். ஆனால் இன்னொருத்தவங்களோட வியூவில் வந்து கமல்ஹாசன் தப்பாகவும், கமல்ஹாசன் கதை சொல்லும் போது அதே கமல்ஹாசன் ரைட்டாகவும் தெரிவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல நிறைய ஓப்பன் எண்டட் இருக்கு, நிறைய கேள்விக்கு பதில் இல்லை. ஆனா அதே படத்தை, அதே சீனை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டினா அந்த எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ 2 வருஷமா லோகேஷ் ஒரு படம் தான் எடுத்தாரா? ஏன் 2 படம் எடுத்துக்க கூடாது? ரெண்டு படம் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வெளியிட்டுட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து மக்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணட்டும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம படம் எடுத்துட்டு ஒரு 7 நாளோ 10 நாளோ, இஃப் ஐம் நாட் ராங், 7 நாள் நினைக்கிறேன், 7 நாளோ 10 நாளோ முடிச்சுட்டு எப்பவும் போல இன்டர்வியூக்கு வந்து அந்த படத்துக்கான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பதிலா நம்ம எடுத்த கூலி 2 அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு ஏன் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த 10 நாளுக்கு அப்புறம் ஏன் கூலி 2 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமா, இஃப் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு படம் எடுத்து வச்சிருந்தா, அத 10 நாள் பிரேக் முடிச்சுட்டு இன்டர்வியூ வராம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா, ஏன்னா சன் பிக்சர்ஸோட எய்மே வந்து 1000 crore. ஸோ தமிழ் படத்துல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி 1000 கோடி எடுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2 படமா எடுத்து 500 கோடி, 1000 crore ஏன் அப்படி பிளான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த டீம் எல்லாம் வச்சு யோசிக்கும் போது பாசிபிள்னு தோணுது. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்திரன் அப்படின்ற ஒரு ரோபோ படத்துக்கு சன் பிக்சர்ஸ் தான் வந்தாங்க. அதே மாதிரி நிறையா புதுசா ட்ரை பண்ணதுல வந்து சன் பிக்சர்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்றதுல வந்து பிரில்லியன்ட். அதே மாதிரி தான் வந்து லியோ படத்துலயும் வந்து அவங்க எடுத்த படத்துல ஓப்பனண்டா விட்டு ஆடியன்ஸை டிஸ்கஸ் பண்ண வச்சாப்ல. ஸோ இதுலயும் வந்து ஆக்சுவலாக அதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் விட்ட ஓப்பன் எண்டெல்லாம் வந்து இது ஏன் அப்படி நடந்துச்சு, அது ஏன் அப்படின்னுச்சுன்னு சொல்லி கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு டிஸ்கஷன் யாரும் பண்ணவே இல்லை. எனக்கு அதான் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கு, மேபி இப்படி ஒரு படம் வருமோ, வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேபி வந்ததுக்கு அப்புறம் சார் இதை முன்னாடி எடுத்துக்கலாமே அப்படின்னு தோணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து டேட் டைமோட இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அப்புறம் சொன்ன யார் நம்புவா அப்படிங்கிறதுனால. ஆனா அப்படி வந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம்.